பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற மகத்துவமுள்ள மகாபெரிய தேவன் எல் ஷடாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வரட்டும். வேலை உனக்கு கை கூட, வேலை உனக்கு கை கூட, சத்திய வேதன் கேரூபை வரச்சை மன்றாட, வேலை உனக்கு கை கூட, காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே, கண் விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே, காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. மண்ணுயிர்காய் மரித்தாரே, மனு மைந்தன நாமம் வைத்திருந்தாரே, மண்ணுயிர்காய் மரித்தாரே, உன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் உள்ளம் கனிந்து தனி ஜபம் பண்ணு, காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. சோதனைகளை வெல்லு, கெட்ட பாருடன் பேயுடன் போருக்கு நில்லு, பாவச்சோதனைகளை வெல்லு, கெட்ட பாருடல் பேயுடன் போருக்கு நில்லு, ஜீவ கிரீடம் சிரசினில் அணிய, சிந்தனை செய் மனு வேலனை பணிய, காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு, சீலமுடன் பதம் நாடிக்கொண்டாடு, சீரான நீர்ச்சிய ஜீவனை நாடு, காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம்
பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, என்று உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்றும், 1000 நாளை பார்க்கிலும் உடைய ஆலய பிரகாரங்கள் வர்ற ஒரே நாள் நல்லது என்றும், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் ஒரு நாயை போல காத்து கிடப்பது நல்லது என்றும் பக்தன் எழுதி வைக்கிறான். இன்றும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரசத்து நிச்சய பேரின்பம் உண்டு என்று எழுதியிருக்கிறது. அப்பா, நீங்கள் எங்கள் மத்தியில் வாரும், நீசனை மறைத்திரளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். பரிசுத்தாவின் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். சகல சத்துக்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காரலாம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்று நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய கிருபை என்றைக்கு மாறாதது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு இரவும் நாம் டெம்பரரி டெத்துக்கு போகிறோம். ஒவ்வொரு இரவும் தூங்கும் பொழுது தற்காலிக மரணத்துக்கு போகிறோம். காலையில் எழுந்தால் நிச்சயம். பாருங்கள், முந்தா நாள் இருந்த பாக்கியராஜ், நேற்று டைரக்டர் பாக்கியராஜ் நேற்று காலமானார். நம்முடைய வாழ்க்கையில், மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ எது நடக்குன்னு சொல்லவே முடியாது. திடீர்னு நடக்கும். சத்துரு வெள்ளம் போல வருவான். கர்த்தருடைய ஆவியார் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சங்கார தூதன் கடந்து போகிறான். ஒரு வீட்டில் மரணம், அடுத்த வீட்டில் ஒரு தீங்கும் அணுகவில்லை. காரணம், அபாஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அந்த நிலைச்சட்டத்திலே பூசப்பட்டிருந்தது. கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் போனஸாக இலவசமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கிறார். நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் தான் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நாம் என்னமோ தெரிஞ்சுக்கிட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், சபைக்கு போகிறோம், ஆவிக்குரிய ஆராதனை செய்கிறோம், பெரிய பெரிய ஊழியங்களை செய்கிறோம். நாம் பெரிய ஆள் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம மாதிரி முட்டாள் பைய உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முற்றிலும் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் இந்த பூமியில் ஒருவனும் இல்லை. என்னையும் சேர்த்த, இன்க்ளூடிங் மை செல்ஃப், என்னையும் சேர்த்து தான், பிரசங்கம் பண்ணுறவங்களையும் சேர்த்துத்தான், ஊழியக்காரர்களையும் சேர்த்துத்தான். கர்த்தரை தவிர, இறைவனை தவிர முற்றிலும் நன்மையும் 100% நன்மை செய்து பரிசுத்தம் ஆளுகிற ஒரு மனுஷனும் இல்லை. அப்போ எல்லாம் பாவி தான். அப்போ என்ன பாவியாகவே வாழ்ந்துடுவோமா? இல்லை. நம்ம க்ளீனிங் ப்ராசஸில் இருக்கோம். கைகளை தட்டுங்களேன். இப்போ அப்லோட் டவுன்லோட்னு வரும். டவுன்லோட் பண்ணுவோம். கடன்னு போகும். 50 போகும், 75 போகும், 80 வந்துடும், 90 வரும், 98 வரை வந்துடும். 2ல் நின்றுடும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியுமா? என்ன ஜாஸ்வா, முடியுமா? போச்சு. 98 சார், என்ன செய்கிறது? சிலை வடிக்க கல்லெடுத்தேன், சிற்றுளியால் செதுக்கி வைத்தேன். என்னது? சிலை வடிக்க கல்லெடுத்தேன், சிற்றுளியால் செதுக்கி வைத்தேன்,
சிலை வடித்து முடிக்கும் முன்னே தலை வடித்து போனதம்மா. நான் இந்துவாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன். இந்த சுவாமி சிலையை கொண்டு வந்து விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி கண் திறப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. கண் திறப்பு ஃபங்க்ஷன். அது ஆசாரியர் அந்த கொல்லன் தான் வருவார். இந்த சிற்பத்தை செஞ்சவர் ஒரு சின்ன உளி எடுத்துகிட்டு வந்து கண்ணில் வச்சு 2 தட்டு தட்டுவார். இப்போ எல்லாம் பண்ணி முடித்தாச்சு இருக்குதுங்க. கண்ணில் அந்த ஒளியை இந்த சின்ன ஒளி வச்சு டக்குன்னு தட்டும்போது தலை டப்புன்னு வெடிச்சிருச்சு. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் பூரணமானவர்கள் அல்ல. நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது உணரக்கூடிய ஒரே ஒரு காரியம், நாம் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்திலே நாம் பரிசுத்தமாக வேண்டும், நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் குற்றமில்லாதவனாக இருந்து பரிசுத்தமாகி வெளியே போக வேண்டும். இரண்டாவதுதான் நம்முடைய பிரார்த்தனை விஷயங்கள், இரண்டாவதுதான் நம்முடைய தேவைகள், இரண்டாவதாகத்தான் மற்ற காரியங்கள். முதலாவது என்னை சுத்தமாக்கும். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கையை காலை ஆட்டி இடுப்பு ஆட்டிக்கிட்டு மைக்க பிடிச்சிக்கிட்டு பாடின உடனே தேவன் வந்துட்டான்னு இல்லை. என்னது எப்போ ஆண்டவர் தரிசிக்க முடியுமா? இதயத்தில் சுத்தம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இது யாருக்குமே விளங்க மாட்டேங்குது. இமோஷனலாக பேட் அடித்து கீபோர்டு போட்டுச்சு அல்லேலூயா அப்படின்னு பாடின உடனே பிரசனம். அது டுபாக்கூர் பிரசனம், ஏமாத்து வேலை, உணர்ச்சி வசப்பட வைக்கிற வேலை. ஒரு மனுஷன் தன் இருதயத்தை சுத்தமாக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல வருகிறார். கைகளை தட்டி பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. இப்போ எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அவங்க மத்தியில் தான் இன்றைக்கி ஆண்டவர் வந்துட்டாருன்றான், அவனும் வந்துட்டாருங்கிறான், நம்மளும் வந்துட்டாருங்கிறோம். இதில் எது உண்மை எது பொய்ன்னு ஜனங்களுக்கு உங்களை மாதிரி பேக்குகளுக்கு தெரியலை. அவரும் ஊழியக்காரர் சார், அவருக்கும் காணிக்க அனுப்புனேன் சார், நீங்களும் ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் கிடைக்கல சார், உங்களுக்கும் அனுப்புனேன் சார். நம்ம வாழ்க்கையில் ஆவியில் நிதானித்து பார்க்குற ஒரு அனுபவம் இன்றைக்கு நமக்குள்ளே வரல. விளம்பரங்களை வைத்து வெளித்தோற்றங்களை வைத்து நிதானித்து விடுகிறோம். என்னதான் மிஸ்டேக் ஆகிடுது. நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய செல்வம் எனக்கு வேண்டியதை அமைராமல் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அது வேண்டியதாக இருக்கிறது. கைகளை தட்டி அப்படிதானே சங்கீதக்காரன் சொல்கிறான், என் செல்வங்கள் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. எங்கேயாவது போனால் குறி கேட்குறது மாதிரி கேட்டுட்டு 2 தீர்க்க தரிசனம் கேட்டுட்டு கையில் தலையில் கை வச்சு ஒரு 2 தீர்க்க தரிசனம் அதுக்கு ரெக்கார்டிங் மாதிரி சடக்குன்னு என் முன்னாடி முழங்கால போடுறவங்களாம் மொபைல் ஆன் பண்ணிக்குவாங்க. 2 ரெக்கார்டிங் பண்ணி எடுத்துகிட்டு போனேன்னு. நல்லது தான், கர்த்தர் சொல்கிறது நடக்கத்தான் செய்யும். நீ சரியாக இருக்கணும்லப்பா. வாங்குகிற பாத்திரம் ஓட்டை இல்லாமல் இருக்கணும்ல, போடுறது பொத்தல் பையில். தீர்க்கதரிசிகளை குறை சொல்ல முடியாது. தீர்க்க தரிசனம் காலதாமதமானாலும் நிறைவேறாமல் போகாது. நான் சீக்கிரமாக வருகிறேன்னு சொன்னார். 2000 வருஷம் ஆச்சுங்க. எப்போ சொன்னார்? இதோ சீக்கிரமாக வருகிறேன்னாரு. சீக்கிரம் என்னது? குயிக்கு அர்த்தம், இம்மிடியேட். ஆனால் இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? அப்போ என்ன சொல்லுவீங்க? அப்போ ஆண்டவர் சொன்னது பொய்யா? வருகிறேன் என்று சொல்லினவர் தாமதியார். ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு வரை அதை நம்பிக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வருகிறேன் என்று சொன்னவர் தாமதியார். தேவன் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வாரத்தில் என் தலையை உயர்த்துகிறவர் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்தோம். அதை தொடர்ந்து தலையை உயர்த்தி உனக்கு என்ன செய்வாராம், என்ன கிஃப்ட் கொடுக்குறாராம், தேசங்கள் யாவும் உனக்கு கொடுப்பாராம். கைகளை தட்டி வாசிக்கலாம், கேட்கலாமா? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உபாகமம் 11:24 வாசிக்க கேட்போம். தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். நம்ம இந்த 2000 வருஷம் அந்த வீடு கட்டி, இப்போ வீடு ஆஃபீஸ் இருக்க அந்த இடத்த மட்டும்தான் வாங்கியிருந்தோம்.
அதுக்கப்புறம் இந்த இடம், அந்த கடைசி பிளாட் வாங்கிட்டோம். இந்த இடத்துலேருந்து ஒரு நடைபாதை அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். இந்த நிலத்துக்காரங்க நமக்கு ஒரு 20 அடியில் நடைபாதை அந்த கொடுக்குறது மாதிரி போட்டு அந்த கார்ப்பரேஷன் ரோட்டுக்கு ஜாயின் பண்ணுறது மாதிரி போட்டிருந்தோம். நான் நினச்சேன் வருங்காலத்தில் ரொம்ப பிரச்சனை ஆகிடுமே, இதையும் வாங்கணும். அப்போது என்ன காசு கிடையாது. பெரிய அப்போ சொல்கிற காசு நமக்கு அப்போ பெருசு, இப்போ சொல்கிற காசு இப்போ நமக்கு பெரிய காசு. அப்போ என் கடைசி தங்கைக்கு ஒரு முதல் மகன் பிறந்தான். பேர் வச்சோம் பிளஸ்ஸிங் டேனியல். என்ன பேர்? பிளஸ்ஸிங் டேனியல். அவனை குழந்தை கொண்டு வந்தான் ஜெபம் பண்ணுறதுக்கு. ஒரு 6 மாதம் கூட ஆகிருக்காது. நான் தூக்கிட்டு வந்து 6 மாதம் 1 வருஷம் ஆகிருக்கல, எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கெல்லாம் முள்ளுக்காடு, பயங்கர மரமாக முள்ளாக இருக்கும். எனக்கு ஒரு நம்பிக்கை, உள்ளங்கால் வைக்கிற தேசமெல்லாம் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. நம்ம கூட பாவியாக இருப்போம். இந்த குழந்தை இப்போ தானே பிறந்திருக்கு, என்ன வேறு பிளஸ்ஸிங் டேனியல்னு பேர் வச்சுருக்கோம். இந்த குழந்தை மாசு மறுவற்றது தானே, இவன் ஜெபத்தை கர்த்தர் கட்டாயம் கேட்டுருவார் அப்படின்னு சொல்லி குழந்தைய கொண்டு என் தங்கச்சிக்கும் தெரியாமல் தூக்கிட்டு வந்து அவன் பாதத்தை இந்த இடத்துல வச்சுட்டு மக்களே தான் கூப்பிட எல்லாத்தையும், இந்த இடத்த ஏசப்பா நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் பார்த்து பிடிச்சிக்கிட்டு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த இடத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். லூஸ் மாதிரி கூட நினைப்பீங்க நீ, இந்த நாள் லூஸான்னு. முள்ளாக இருந்துச்சு. அந்த முள்ளெல்லாம் கையில் விலக்கி விட்டுட்டு அந்த பிள்ளை காலை வச்சு ஜெபம் பண்ணிட்டேன். வாங்கிட்டோம். இந்த கட்டின உடனே இந்த சின்ன ரூம் இந்த கெஸ்ட்டுக்காக தான் கட்டினது. இந்த இதை யாராவது வந்து தங்குறதுக்கு அதை ப்ரேயராக மாற்றணும். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா பிளெஸ்ஸிங் ஹவுஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி அடுத்து வாங்கி அப்படி போயிட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உள்ளங்கால் வைக்கிற இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். கைகளை தட்டி மதுரை பட்டணத்தில், அதுவும் நம்ம வந்து ஒரு இடம் வாங்குறது சாதாரண விஷயமா? இந்த மதுரை பட்டணத்தை விட, இங்கே ஆளுகை செய்கிற சக்திகளை விட, நம்முடைய சூழ்நிலைகளை விட கர்த்தர் நமக்கு கொடுத்துற வாக்கு தத்துவம் பெரியது. கைகளை தட்டுங்களேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் பெரியது. அந்த வாக்கு தத்துவத்தின்படி தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்பொழுதும் எனக்கு அப்படி கடைசி டிப் வர மரணம் வர போயிட்டேன். அந்த டாக்டர் சொன்னால் கூட எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என் ஜனங்களெல்லாம் ஜெபிக்கிறாங்க, எனக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். என் ஜனங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஒரு அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய இடம் இருக்குது. எதெல்லாம் தெரியுமா? நம்ம கால் வைக்கிற இடமெல்லாம். பாதர் பண்ணார், கால் வைக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். உள்ளங்கால் வைக்கிற இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். உன் தலையை உயர்த்துவேன், உன் கால் வைக்கும் இடத்தை உனக்கு தருகிறேன். கைகளை தட்டி, உன் தலையை உயர்த்துகிறேன், உனக்கு கால் வைக்கும் இடத்தை உனக்கு தருகிறேன். அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியம் செய்கிறதுக்கும் மதுரையில் ஊழியம் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நான் கூட நினச்சேன், என்ன ஆண்டவரே, நான் திருநெல்வேலிக்காரன், எங்கே அந்த ஊர் பக்கமாவது போகணும்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை. இல்லை, கேரளாவில் வளர்ந்தோம், அதனால் திருவனந்தபுரம் பக்கமாவது போகணும்னு சொல்லியிருக்கலாம். கிறிஸ்டின்ஸ் நிறையா இருக்காங்க. கன்னியாகுமரி பக்கம் போகணும்னு சொல்லியிருக்கலாம். இல்லை தூத்துக்குடியாவது அட்லீஸ்ட் கொடுத்துருக்கலாம். மதுரைக்கு போய் சொன்னேன், அங்கே எல்லாமே காணிக்கையே கொட்டுவாங்க. இங்கே நம்ம தான் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம தான் கொடுக்கணும். அங்கே எக்கச்சக்கமாக ஊழியருக்கு 5000 10,000 பேர் ஒரு ஊழியத்துக்கு வராங்க. இங்கே அங்கே 5000 வருது, இங்கே 500 வர்றதும் சமம். இங்கே வந்து வச்சிருக்கிறனாரு, அடங்கி இருந்துட்டார். எனக்கு உலகத்திலேயே என் வாழ்க்கையிலே பிடிக்காத ஒரு ஊர் இந்த ஊர் தான். ஆனால் தெய்வம் எனக்கு இந்த ஊரை தான் கொடுத்தார். கைகளை தட்டுங்களேன். யோனாவுக்கு மாதிரி பிடிக்காத ஊர் அவனுக்கு எது? நினிவே. அதனால் எங்கே போகிறான்? தர்சீசுக்கு போகிறான். அதே மாதிரி எனக்கு பிடிக்காத ஊர், கொசு தொல்லை தாங்க முடியாது,
டஸ்டட் பொல்யூஷன். தமிழ்நாட்டிலே அசுத்தமான நகரம் இது. தமிழ்நாட்டில் எது? சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள்லாம் மதுரைக்காரங்க தானே, சொல்லுங்கள். எந்த ஊரா? அரசாங்கத்துடைய அறிவிப்புங்க. அசுத்தமான ஒரு நகரமா. போய் பாருங்கள். வைகை அணைக்கு பக்கம் வைகை ஆற்றுக்கு இப்போ அக்கறையிலும் இக்கரையிலும் பாருங்கள். ஒவ்வொரு தெருவை போய் பாருங்கள். மெயின்டனே தெரியாது மக்களுக்கு. மெயின்டைன் பண்ணவே தெரியல. என்ன செஞ்சு வச்சாலும் அழுக்காய்க்கிறவாங்க. குப்பையை கொண்டு வந்து எங்கே கொட்டுவாங்க? ரோட்டில். வீட்டு சாக்கடையை செப்டிக் டேங்க ரோட்டில் விடுறாங்க. அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. நான் வளர்ந்தது அப்போ ஆர்ஜின் திருநெல்வேலியாக இருந்தாலும் கேரளாவில் இங்கே ஒரு வீடு இருந்துச்சுன்னா ஒரு 10 பர்லாங்கு தள்ளி தான் இன்னொரு வீடு இருக்கும். காம்பவுண்டு, தோட்டம், மரங்கள், அப்படி இயற்கை சூழல். காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அப்படியே வளர்ந்து பழகிட்டேன். இங்கே பார்த்தா கார் போகணும்னா இல்லைன்னா காலை நீட்டி ரோட்டில் உட்காந்துருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆன் அடிக்கணும். சேரை தூக்கி கொண்டு வந்து காரில் ரோட்டில் உட்காந்துருவாங்க. திருப்பி நிற்கணும். அதுக்கு பிறகு போகணும். எப்படி இருக்கும் பாருங்கள். சூடு தாங்க முடியாது. இப்போ தானே ஏசிலாம் போட்டிருக்கு. டவல் நிறைய தண்ணியை வச்சுக்கிட்டு முக்கி போர்த்திக்கிட்டு படுத்துருவேன். அப்போ ஒரு கொசு இவ்வளோ பெருசாக இருக்கும். கொசு வேறு ஒழுங்குன்னு ஒரு ஒழுங்குன்னு ஒன்று இருக்கு. ஒழுங்கு இருக்கா? ஒழுங்கு கொசுவோட பெருசு. அப்போ கொசுவோட கொஞ்சம் சைஸ் பெருசு. அது துரைசாமி நகரில் இருக்கும்போது வரியா படம் எடுத்து அப்படி வர பாருங்க. அப்படியே நான் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து ஒரு ரேமின்னு அந்த மிக்ஸி கிரைண்டருக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்கள்ல. என்னது? ரெமின்னு ஒரு ஃபேன். இந்த இவ்வளோ தண்டி இந்த கார்லாம் வைப்பாங்கள்ல, அது ஒன்று தான் இருக்குது. அதில் சத்தம் கேட்கும். ஏது? இந்த கொசு அடித்து அப்படியே அங்கங்கே பிளட்டு தெறிக்கும். கீழே படுத்திருப்பேன். ஆண்டவரே என்ன வாழ்க்கை இங்கே கொண்டு வந்துருக்கிறேன்னா ஒன்றுமே பேச மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு தேசத்துக்கு கொண்டு போகிறார்னா, எகிப்துக்கு யோசேப்பை கொண்டு போனால் எகிப்தில் உயர்த்த போகிறார்னு அர்த்தம். கைகளை சட்டி உன்னை மதுரைக்கு தேவன் கொண்டு வந்தார், உன்னை உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். அந்நிய தேசத்திலே புறஜாதிகளுக்கு மத்தியிலே அந்நிய தேவர்களை வழிபடுகிற மக்கள் மத்தியிலே ஒரு யெகோவா தேவனை வணங்குகிற ஒரு மனுஷனை பெரிய அதிகாரியாக்கினார்கள். கைகளை தட்டி. அவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாக இருக்கும்படி செய்வார். உன் கால் வைக்கும் தேசமெல்லாம் உனக்கு தருவேன். அவன் படி இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்றவங்களுக்கு. யாருக்கு? அவன் தான் சாப்பாடே கொடுக்குறான். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். உங்கள் வழி சரியாகணும், உங்களுடைய இதயம் சரியாகணும், உங்கள் வாழ்க்கை சரியாகணும், உங்கள் ஆராதனை சரியாகணும்னு நான் சொல்ல மாட்டேன், உங்கள் பிரசங்கம் சரியாக இருக்கணும்னு சொல்ல மாட்டேன், உங்களுடைய ஜபம் சரியாக இருக்கணும்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் மூச்சு மாதிரி. அது ஒரு ஆர்டரில் தான் போகணும். ஆனால் நாம் சரியாக வேண்டியது நம்முடைய வழிகளையும் இதயத்தையும். ஒரு அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணி கொள்ளும் பொழுது தேவன் நம்ம விரும்புகிறதிலும் அதிகமாக செய்கிறவர். நம்ம வாழ்க்கையை சரி பண்ணுங்க, வாழ்க்கையை சரி பண்ணுங்க. நம்ம லைஃப் மஸ்ட். நம்ம வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு முக்கியமானது. உள்ளங்கால்கள் வைக்கும் இடமெல்லாம் உனக்கு தருவேன். காரணம், இந்த தேசம் வேறு யாருக்கும் சொந்தமில்லை. ஒவ்வொரு மதங்களும் இந்த தேசங்களை கூறு போடுகிறார்கள். எல்லா நாட்டுக்கும் போகிறேன், இஸ்லாமிக் கண்ட்ரி, கிறிஸ்டின் கண்ட்ரி. இப்போ இதை வேறு மத வெறியர்கள் வேறு மாதிரி மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அது அவங்களுடைய இஷ்டம். என்ன ஆகுது? அது கடவுளுக்கு சித்தம். இந்த தேசம் ஒரு கிறிஸ்தவனுக்கு சொந்தமானதல்ல, ஒரு இஸ்லாமியனுக்கு சொந்தமானதில்லை. இந்த பூமி ஒரு இந்துவுக்கு சொந்தமானதில்லை, ஒரு புத்த மதத்துக்கு சொந்தமானது அல்ல. இந்த தேசம் யாருடையது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது. லேவியாம புத்தகம் 25:23, தேசம் கர்த்தருடையது. கைகளை தட்டி. தேசம் யாருடையதாம்? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். தேவன் உண்டாக்கின வீடு, தேவனுடைய வீடு. இது யாருக்காக இந்த வீட்டை கட்டினார்? மனிதனுடைய குடியிருப்புக்காக. பூமியை யாருக்காக கட்டினார் ஆண்டவர்? அமைத்தாராம் மனிதனுடைய குடியிருப்புக்காக. அப்ப அந்த கர்த்தரை, தேவனை, உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற உனக்கு
அவருடைய சொத்தில் பங்கு இருக்கிறதா இல்லையா? கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அதைத்தான் சொன்னால், என் பிள்ளையா இருந்தா நீ கால் வைக்கிற தேசத்தை உனக்கு தருவேன். யாரா இருந்தா? என் பிள்ளையா இருந்தா. அதுதான் மஸ்ட்டு. நீ உள்ளங்கால வையப்பா தந்துடுறேன், கால் வைக்கும் தேசத்தை நான் உனக்கு தருகிறேன். நீங்கள் விரும்புகிறதை காட்டிலும் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர், மகிமையான காரியத்தை செய்கிறவர். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகம் யாருக்குள் கிடக்கிறதா? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகத்துடைய ராஜா பேர் என்ன? உலகத்துடைய ராஜா யாரு? பிசாசு. இந்த உலகத்தின் அதிபதியை ஜெயித்த இயேசு அவனுடைய தலையை நசுக்கி அவனிடத்தில் இருக்கிறதை பிடுங்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற, சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய சுதந்திரத்தில் பங்குண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்தின் அதிபதியை ஜெயித்தவர். யோவான் 16:33 சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, கைத்தட்டுங்களேன், நான் உலகத்தை, இயேசு கிறிஸ்துவாகிய நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அவருடைய ஜெயம் நமக்கு சொந்தம், அவருடைய வெற்றி நமக்கு சொந்தம். யாத்திரம் 14:14 எனவே தான் பக்தன் இங்கே சொல்லுகிறான், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் காண்பது நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்கென்று யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருங்க. கையை மடக்கி வச்சு தூங்கிக்கிட்டு கூட ரெஸ்ட் எடுப்பா, அலட்டிக்கிறாத. நீ சும்மா இரு, நடக்க வேண்டிய காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். அதாவது பிரியமானவனுக்கு நித்திரை. யாருக்கு நித்திரை? யாருக்கு பிரியமானவனுக்கு? கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு நித்திரை. அப்போ பிரியமானவன் ஆத்மா வாழ்கிறது போல வாழ்வான். நம்முடைய ஆத்மா நிறைவில்லா கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய சத்தியமும் கர்த்தருடைய பிரசனமும் தங்கியிருக்குமானால் நாம் சும்மா இருந்தால் அவர் யுத்தம் பண்ணிடுவார். கைகளை தட்டுங்களே. நீ ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன். சும்மா ஆராதனை கட்டன் பண்ணோம், ஜபத்து கட்டணும், அண்ணனுக்கு காணிக்க அனுப்பினா இல்லை. உங்கள் இதயத்தை சரி பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் விரும்புகிறது கர்த்தரால் வரும். நீங்கள் சும்மா இருந்தப்போ ஒன்றுமே செய்ய வேண்டாங்க, ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் வாழ்க்கையை மட்டும் சரி பண்ணி கொண்டே இருங்கள். எப்பவும் இந்த போலீஸுக்கு யூனிஃபார்ம் போட்டாங்கன்னா அவர் அந்த கம்பீரம் வந்துடும். 58 வயசு வரை அவங்க டியூட்டி தான், ரிட்டையர்டாக வர எல்லாருக்கும். ஒரு ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஜாப்புங்கிறது கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரிட்டையர்ட் ஆகிறவனுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குமானால் ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரு வேலைக்கு எவ்வளோ அதிகாரம் உண்டு. சில ஊழியர்களை சந்திக்கும் பொழுது வேதனையான விஷயங்களை நான் கேட்டிருக்கிறேன். நாளைக்கு ஒரு இடத்துக்கு நான் ப்ரேயருக்கு போகிறேன், பேய் விரட்ட போகிறேன், ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். எனக்கு புரியாதது. நான் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன், ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். யாரும் ஜெபத்துக்கு கூப்பிட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு ஜெபம் பண்ணி விட்றேன். இதுவரை எனக்கு அது புரிஞ்சதே இல்லை. இன்னொருத்தர் சொன்னார், ஒரு அந்த பிசாசு பிடிச்ச அம்மாவுக்கு போய் ஜெபம் பண்ண பிரதர், அட்டாக் பண்ணிச்சு பிரதர் நம்மளை. அது ஒரு வாரமாக எனக்கு ஒரு தலைவலி பிரதர். ஒரு வாரமாக வீட்டுக்குள்ளே போராட்டம், அந்த ஆவி வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே போராடுது பிரதர். டேய், நீ உண்மையில் போதகனா பாதகனா? சூரியனுக்கு டார்ச் லைட்டா? சமுத்திரத்துக்கு மோட்ரு பம்பா? கோதுமைக்கும் பதர் எம்மாத்திரம்? தேவன் என்றைக்கு அபிஷேகத்தை உன் தலையில் வைத்தாரோ, என்றைக்கு தேவனுடைய வல்லமை உன் சரீரத்திலே உன் ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியனா என்றைக்கு நிற்கிறாயோ, நீ கண்ணை மூடும் வரை அந்த வல்லமை உன்னை விட்டு விலகுவதில்லை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ நீ ஆன் டியூட்டி தான். நாம் என்ன செய்யணும்? அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவித்து போடாதிருங்கள், ஆவியை அவிச்சு போடாதிருங்கள். அபிஷேகத்தில் நாம்
எப்பொழுதும் அனலாக இருக்க வேண்டும். என்றைக்கெல்லாம் நாம் இதை கடைபிடிக்கிறோமோ நாம் விரும்புவதெல்லாம் சும்மா இருந்தால் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சும்மா இருந்தால் வரும். என் சகோதரி வந்திருக்காங்க சென்னையிலேருந்து, ஒரு கைதட்டு கொடுத்துருங்களேன். எனக்கு கார்லேயே பிடிச்ச கார் என்ன தெரியுமா? ஃபார்ச்சுனர் காரு. அது நமக்கு வாங்க முடியாது, அவ்வளோ எல்லாம் விலை போட்டு வாங்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், ஒரு எக்ஸ்ட்ரா மாடல் பர்ச்சேஸ்ட்டு அதை விற்க போகிறேன், ஒரு கார் வாங்கினேன். என்ன காரண்ணே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க. ஃபார்ச்சுனர் காரு தான். இதை எடுத்துகிட்டு போங்க, போய் ஓட்டுங்க அப்படின்னாங்க. நான் அப்படி யார்கிட்டையுமே வாங்கவே மாட்டேன், கேட்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். கர்த்தர் சொல்லாத சம்மதிக்காத காணிக்கையை கூட வாங்க மாட்டேன். ஒரு இன்றைக்கு வரை அப்படி தான். வீட்டுக்கு போனேன், உள்ளே போனேன், எல்லாம் சாப்பிட்டாங்க. முடிஞ்ச உடனே காரரா பெண்ணினே தான் சாவி கொடுக்க சொன்னாங்க. அந்த டிரைவர் கூட அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு டிரைவரு. அப்படி அதில் ரிப்பேர் இருக்குது சார், இப்படி ரிப்பேர் இருக்குது சார்னு. எல்லா ரிப்பேரும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காரில் ஏறி உட்காந்தேன். பெண்ணியை ஓட்டுறானே. மதுரை வரை வந்துருச்சு கார். வந்த பிறகு போய் செக் பண்ணி பார்க்குறோம், அந்த கார் அங்கேருந்து வந்ததே பெரிய அற்புதம். அது முக்கியமான நம்ம பெல்ட்டெல்லாம் போயிருக்குங்க. ஏன்னா 3 வருஷமாக அவங்க வீட்டுக்கு முன்னே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஃபார்ச்சுனர் யாரும் எடுத்துகிட்டு போங்கன்னே நாங்கள் இன்றைக்கி வரை கேட்கல. இன்னைக்கு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வேலை வந்துருச்சு. வேலை வந்த உடனே நிறைய செலவழிக்கணுமே. காசு என்கிட்ட இல்லாட்டி இப்போ செலவழிச்சிருப்பேன். 4 லட்சம் 5 லட்சத்துக்குலாம் ஆகுது. நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது. மாற்றிடா அக்கட்டெல்லாம் கேட்க வேணாம் சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்போ என் மருமக என்ன செஞ்சான், என் தங்கச்சி பையன் கிருபாகரன் பையன், அதான் ஒரு கார் வாங்கி விட்றேன் அங்கிள், நான் லண்டனுக்கு போகிறேன்ல அப்படின்னா. அப்படியே அப்படின்னா ஃபார்ச்சுனர் ஒரு அல்ல சொல்லுங்களேன். அது சரி பண்ண தட்டியும் இல்லை, நான் லண்டன்லேருந்து வர தட்டியும் சொல்லியிருக்கான். இது இனி ஆண்டவர் தான், கர்த்தருக்கு சித்தம். லண்டன் போயிட்டு வந்துட்டு வர இது எங்கேயாவது மீட்டிங் பண்ணப்போ அது கூட நான் அதை சரி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். எதை போயிட்டு நான் சரி பண்ணிடுவேன். ஐயா போன வரமே சொல்லிட்டாரான், கர்த்தர் காரை கொடுத்துருக்கிறார். நான் திக்கு ஆடி போயிட்டேன், யார் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு. அந்த காரை நமக்கு அக்கா காலில் தம்பிட்டு சொன்னால், யார் கண்டது கர்த்தர் அந்த காரையை கொடுத்தாலும் கொடுப்பார் அப்படின்னாங்க. ஓ இந்த காரை எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னா. நான் கர்த்தருக்கு மகிமை, மன விருப்பத்தை செய்கிறவர். இப்போ நம்ம கேம்பஸில் எவ்வளோ கார் நிற்கிது பார்த்திங்கன்னா. நம்ம சர்ச்சுக்கு வராங்க, நம்ம மினிஸ்ட்ரியில் உள்ளவங்க கார்ஸ் எல்லாம் நிறையா நிற்கிது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு உண்மையாக நேசிக்கிறவர்களை கொடுப்பார். நீதிமொழி 17, 18, 24 சொல்லுகிறது, உண்மையாய் அன்புகள் அங்குமிங்கும் இருப்பார்கள், தன் சொந்த சகோதரிலும் அதிகமாய் நேசிப்பன் ஒன்று. நேற்று புறப்பட்டு வரும்போது எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணிச்சு, நாங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன்னாங்களாம். எனக்கு அதை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷம். பென்னி சொன்னான், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன்னு. எனக்கு எவ்வளவு ஆண்டவர் எப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். அதை விட திருச்சியிருந்த ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம். அண்ணே கார் வாங்கிடுங்க, கார் வாங்கிடுங்க, கார் வாங்கி. எல்லா விஷயத்திலும் என் மீது அக்கறை கொண்டவர்கள் நிறைய மக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தில் அக்கறை கொண்டவர்களை வைத்திருக்கிறார். காரணம், என் வாழ்க்கையிலே என் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை தவிர எனக்கு வேறு விருப்பமே இல்லை. ஒரு குண்டூசியை கூட என் பேரில் வச்சுக்கிட்டதில்லை. ஒரு கையை தட்டுங்களேன். குண்டூசியை கூட நான் என் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. இப்பொழுதும் டாக்டர்ஸ் பயமுறுத்தவுடனே நான் என்னத்துக்கு பயந்தேன் தெரியுமா? மரணத்தை விடுவோம் என்று பயப்படல, பரிசுத்தமாக இருக்கிறோமா கர்த்தாவே, அவ்வளோதான். பரிசுத்தமாக இருக்கிறோமா, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா, நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறோமா, இன்னும் ஊழியம் இருக்கிறது, இன்னும் தரிசனங்கள் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. இந்த ஊழியத்துக்கு ஒரு வாரிசு எழும்பதை பார்க்கணும். ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் கட்டி அதில் கர்த்தர் ஜனங்கள் உட்கார்ந்து ஆராதிக்கிறத நான் பார்க்கணும். இது மட்டும்தான் என் ஆசை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹவுஸ் ஆஃப் பிளஸிங்கில் உட்கார்ந்து ஜனங்களை ஆராதிக்கிற பார்க்கணும். அடுத்து ஒரு ஆவிக்குரிய வாரிசு இந்த ஊழியத்துக்கு எழும்புறதை பார்க்கணும். நாம் பரிசுத்தமாக இருக்கணும், கர்த்தருக்கு உத்தமனாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் வாரேன் ஆண்டவரேன்னு சொல்லும்போது எடுத்துக்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நான் வாரேன்னு சொல்லும்போது எடுத்துக்கணும். நான் என்ன சொல்கிறேன்,
உன் தலையை உயர்த்துவார், தேசங்களெல்லாம் தருவார். மன விருப்பத்தை சின்ன சின்ன விருப்பம், எங்கள் ஃபார்ச்சுனர் கார் தான் எனக்கு பிடிக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, அவங்க வீட்டில் ஃபார்ச்சுனர் கார் தான் இருக்குங்கிறது எனக்கும் தெரியாது. சோதர சிஸ்டர், கர்த்தர் ஏவினார் இந்த காரை இந்த ஊழியத்துக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் ஏவி இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னா அப்படி சோத்திரம் போட்டுருவோம். பார்த்துக்கோங்க, நான் அப்படி என்னுடைய சகோதரிகள் வீட்டில் கூட நான் அப்படி எடுத்துகிட்டு வர மாட்டேன். எடுத்துகிட்டு வந்தேன். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய மன விருப்பத்தை அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு நான் என்ன விரும்புகிறேனோ அது வந்துடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பிட்றதுல கூட ஆற்றுல தண்ணி அலமோதி ஓடினாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும். எனக்கு என்ன பிடிச்சாலும் 2 பீஸுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். ஆனால் அந்த விருப்பத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். எனக்கு கொடுக்குற சாக்கில் வயலுக்கு இறைத்தனீர், நெல்லுக்கு இறைத்தனீர், புல்லுக்கும் பாயுது. எனக்குன்னு கொண்டு வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் அப்படியே இருக்கும். பார்த்துக்கோங்க, அது ரெடியாக இருக்கும். அது ரொம்ப மெலிஞ்சிருக்காங்க பாருங்கள், பார்த்தீங்களா உருவங்களை மெலிஞ்சிக்கிட்டே வர போகிறாங்க. நல்லா சாப்பிடட்டும். அவர் டயட்டில் இருக்காராம், தனசேகர் டயட்டில் இருக்கிறாராம். நேற்று வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாராம். ஏன்னா வரவங்களாம் நிறையா வேற பழம் வாங்கிட்டு வராங்க, அவங்களுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாங்களே. நானா ஏன்டா இவ்வளோ ஆப்பிள் அக்கறையாக கேட்குற? இப்போ உடனே அபி சொன்னால் அங்கே இப்போ ஆப்பிள் மட்டும்தான் சாப்பிட்றாரு. அவர் டயட்டில் இருக்கிறார்ல அங்கிள், கல்யாணம் பண்ணுறதுக்காக டயட்டில் உடம்ப குறைக்கிறாராம் அப்படின்னாப்புல. நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்ம உள்ளங்கால் வைக்கும் தேசத்தை நமக்கு தருகிறவர். தருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெரிய பெரிய காரியங்களை நாம் மிகப்பெரிய காரியங்களை செய்ய வேண்டாம். வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டாலே போதும். நாம் விரும்புவதை கர்த்தர் கொடுப்பார். மன விருப்பத்தின்படி உனக்கு அருளி செய்வேன் என்று சொன்னவர். 1 யோவான் 3:8 சொல்லுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு முன்னாடி நிற்கிறதெல்லாம் ஒரு போலி எதிரியெல்லாம், பிரச்சனையெல்லாம், நாம் பார்த்து பயப்படுற காரியமெல்லாம் நம்மளை மேற்கொள்ள முடியாமல் அது ஒன்றுமில்லாமல் சாம்பலாய் போய்விடும் என்பதை மட்டும் நீங்கள் திட்டமாய் இருதயத்துக்குள் பதித்துக் கொள்ளுங்கள். நமக்கு முன்னாடி இருக்க அத்தனை பிரச்சனையும் சாம்பலாக போகுது. கையை தட்டுங்களேன். சீக்கிரத்தில் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலங்களில் நசுக்கி போடுவார். அவர்கள் உள்ளங்கால்கள் எப்படி இருப்பார்கள்? சாம்பலாக இருப்பார்கள். உள்ளங்கால் வைக்கிற தேசத்தை கொடுப்பாராம். அப்புறம் சத்துருவை உங்கள் உள்ளங்கால்களே சாம்பலாக்கி போட்டுருவாராம். கையை தட்டின உள்ளங்காலுக்கு எம்பிட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்களா? சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையில் மேல் நிற்கிறது. அது எவ்வளவு அழகாக இருக்குது. அந்த உள்ளங்கால்களை சாம்பலாக இருப்பார்கள். உங்கள் பிரச்சனை சாம்பலாக போகுது, உங்களுடைய போராட்டம் சாம்பலாக போகுது, உங்கள் வியாதி சாம்பலாக போகுது, உங்களுடைய துக்கம் சாம்பலாக போகிறது, உங்கள் சத்துரு சாம்பலாக போகிறான். உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் உங்கள் உள்ளங்கால்களில் போட்டு சாம்பலாக்கி போடுவார். தேசத்தை உங்களுக்கு கொடுத்து தேவன் இதை செய்வார். 1894ஆம் வருஷம் சைனாவில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் சுரங்க தொழிலாளர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல அடி ஆழம் எங்கேயோ போயிட்டாங்க. அங்கே போனால் ஒரு தோணுனாங்க, புதுசாக அங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் தெரியுது. அங்கே பார்த்தா நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. என்னடா இவ்வளோ பூமிக்கு அடியில் இவ்வளவு தூரத்தில் இவர்கள் எப்படி இங்கே இருக்கிறார்கள் என்று சைனா அந்த சுரங்க தொழிலாளிகளெல்லாம் பயந்து இன்னைக்கு நம்ம கொன்று போட்டு விடுவார்கள், எதிரி நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது வேற்றுக்கிரகவாசிகளாக இருக்கலாம் என்று பயந்தார்கள். பக்கத்தில் இங்கே ஆனால் அசையாமல் நின்றார்கள். ஏன்டா இப்படியே நிற்கிறாங்க அப்படின்ட்டு ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் தைரியம் வச்சு பக்கத்தில் இப்படி போனார். பக்கத்தில் போனார். போய் பக்கத்தை உற்று பார்த்தார். அசையாமல் நிற்கிறார்கள் எல்லாரும். என்னடா இவங்க அசையாமல் நிற்கிறன்னு தொட்டு பார்க்கலாம் என்று கையை வைத்து அப்படி தொட்டார். பல கீழே விழுந்துச்சு சாம்பலா. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு பூமியிலே புதைந்து போன அவர்கள் சாம்பலாகி அப்படி நின்றார்கள். நீங்கள் பயந்தது தொட்ட உடனே சாம்பலாகும். கைகளை தட்டி நீங்கள் பயந்தது உங்கள் கால் வைத்து உங்கள் உள்ளங்கால்களே சாம்பலாய் போய்விடும். தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இது. ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்கள் மேல் இருக்கட்டும்.
1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, உங்கள் எதிராளியானவன் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். எதை போல சுற்றித் திரிகிறான்? சிங்கம் மாதிரியா? சிங்கம் போல, சிங்கம் மாதிரி. அப்போ சிங்கம் இல்லைங்க, சிங்கம் மாதிரி. அப்போ சிங்கம் கிடையாதவன் டுபாக்கூர் சிங்கம், பொம்மை சிங்கம், அல்லது இந்த கோலை வச்சு அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சோளக்காட்டில் என்ன, அதுக்கு என்னது, சோள கொல்லை பொம்மை. அப்போ எப்படி இந்த சைனா சுரங்கத்தில் தொட்ட உடனே சாம்பலாகி போச்சோ, அப்படி இவன் சிங்கம் இல்லை, சிங்கம் மாதிரி. நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள், விழித்திருங்கள். காரணம், உங்கள் எதிராளியானவன் யாரை இங்கே தான் நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. எப்படின்னா, இங்கே சிங்கம் பீறி போடுமா விழுங்குமா? ஆனால் இங்கே பேதுரு அண்ணாச்சி என்ன எழுதுறாரு? விழுங்குகிற சிங்கம். ஏன் இப்படி எழுதினார்? பரிசுத்தாவியானவர்கள் அவருக்குள்ளேருந்து ஏவினார். ஏன் இப்படி தப்பத்தை எழுதிட்டார் அப்படின்னு கேட்கலாம். அவர் எழுதின கரெக்டு. இது சிங்கமும் இல்லை, சிங்கம் மாதிரி. அப்படி இதற்கு பீறி போடுற முடியாது. காரணம், இதுக்கு பல்லெல்லாம் இல்லை. அந்த பல்லெல்லாம் எங்கே சார் போச்சு? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சிலுவையிலே இயேசு அந்த பற்களையும் தாடையும் தகர்த்து வெற்றி சிறந்தார். அப்போ பல்லில்லாத பொக்கவாய் சிங்கம். எனவே அந்த சிங்கத்தால் கடிக்க முடியாது, விழுங்கத்தான் முடியும். புழுவை விழுங்கிறது மாதிரி விழுங்கத்தான் முடியாது. சிங்கமும் இல்லை. அப்போ ஒரிஜினல் சிங்கம் யாரு? யூத ராஜ சிங்கம். யூத ராஜ சிங்கம். உள்ளங்கால் வைக்கிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன், என்னுடைய சித்தத்தின்படி உன்னை சரி பண்ணி கொண்டால் ஆண்டவர் அந்த உன் சத்துரு உன் உள்ளங்கால்களில் சாம்பலாக இருப்பார்கள். நான் உன் சத்துருக்களை, உன்னை பயப்படுத்தினவர்களை, உனக்கு குரோதமாக எழும்பினவர்களை ஒன்றுமில்லாமல் பொருளாக்கி விடுவேன். கர்த்தர் தலையை உயர்த்துவார், உள்ளங்கால் வைக்கும் தேசத்தை தருவார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை நீங்கள் சரி பண்ணி கொள்ள வேண்டும். உள்ளங்காலின் கீழ் சத்துருக்கள் சாம்பலாக இருப்பார்கள். எத்தனை சந்தோஷமான காரியம்! ஆண்டவருடைய கரம் இப்பொழுது வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாராம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கைகளை தட்டி தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்த
உந்தன் தயவால் என்னை நடத்து. கைகளை தட்டி என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினிரே. நீரறியாயதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினிரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோரின் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியில் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தீர் எனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தே ஆராதனை ஆராதனை. Holy Spirit, Holy Spirit. கைகளை சட்டி உலகத்தில் இருப்பவனில் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். நமக்கு பிரச்சனை வரும்பொழுது மனுஷங்க நமக்கு உதவி செய்யாட்டியும் கர்த்தர் எதையாவது வச்சு நமக்கு உதவி செஞ்சிருவாராம். எந்த வழியிலையாவது நமக்கு ஒத்தாசை வந்துடும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நம்ம ஆண்டவர் வெப்பன்ஸ் எல்லாம் சாமியும் ஆயுதம் வச்சுருக்கோம். பார்த்துருக்கீங்களா? அருவா வச்சுருக்கோம், வெட்டரா வச்சுருக்கோம், சூலாயுதம் திரிசூலம் வச்சுருக்கோம், துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கோம். கேட்டீங்களா? துப்பாக்கியெல்லாம் வெள்ளைக்காரங்க கண்டுபிடிச்ச துப்பாக்கியெல்லாம் இப்போ சாமிகள் இருக்குது. அப்புறம் நிறையா எல்லா சாமிக்கும் ஆயுதங்கள் இருக்கும். ஆனால் இயேசு சாமியை பார்த்தா எங்கேயாவது சித்திரமாக கற்பனையாக வரைஞ்சி வச்சுதா
அந்த சாமி கையில் மட்டும் ஆயுதம் மேலே. எனக்கு என்னடா இவர்கிட்ட ஒரு வெப்பன்ஸ் இல்லை, எம்டி ஹேண்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இந்த சாமியை போய் இவர்கிட்ட ஒரு ஆயுதம் இல்லையே அப்படின்னு நினச்சேனுங்க. வசனம் சொல்லிச்சு எனக்கு, அந்த 2 கையில் ஏசாமி வரைஞ்சி வச்சுருக்காங்கல்ல, அந்த 2 கையில் உத்துப்பாரு அப்படின்னு. அதில் இவர் ஒரு தழும்பு, அதில் வந்து ஒரு காயம். அந்த காயத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஏசையா வாசித்து பார்த்தேன், அவர் தழும்புகளினால் நாம் குணமடைகிறோம் கைகளை சட்டி. அந்த 2 தழும்புக்கும் அவ்வளோ வெப்பன்ஸை விட பவர் இருக்குதாம்மா. கையை தட்டுங்களேன் ஒரு ஆள். அது மட்டும் அல்ல, அவருக்கும் வெப்பன்ஸ் இருக்குது. என்னங்க வெப்பன்ஸ் அப்படின்னா 5 பஞ்சபூதங்களும் அவருக்கு வெப்பன்ஸ் தான். கையை தட்டுங்களேன். சங்கீதம் 135:7 வாசிக்கலாம். 135:7 வசனம். எங்கே இருந்து காற்றை புறப்பட பண்ணுறாரா? பண்டக சாலைன்னா இங்கிலீஷில் என்ன, ஸ்டோர் ரூமா? குடோன். கோடோன். அவங்க என்ன சரக்கெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்கள்ல மகேந்திராவில், அது கோடோன். அப்போ பண்டக சாலை. இந்த குடோனில் என்ன இருக்குதான்? காற்று இருக்குதான், மின்னல் இருக்குதான், இடி இருக்குதான், புயல் இருக்குதான், நிலநடுக்கம் இருக்குதான், அக்னி இருக்குதான், எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குதாங்க. ஆண்டவருக்கு ஒரு ஸ்டோர் ரூம். அவர் கையில் கத்தி பிடிக்கல, ஒன்றுமே வைக்கல. அவர் பண்டக சாலையில் எக்கச்சக்கமான வேறு வெப்பன்ஸ் இருக்குதுங்க. 16 செகண்ட்ஸில் இப்போ வெனிசுலாவில் ஒரு நிலநடுக்கம் முந்தா நாள் முடிஞ்சு கதை. 1 லட்சத்துக்கு மேலே அவுட்டு. 60 செகண்டில் பிடுங்கி விட்டார் பீஸை. ஆடாம்பார் ஆட்டத்தை, நான் என்னைக்கு இருப்பேன், ஆட்சியில் இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன்னு 1 செகண்டில் பிடுங்கிடுவார் ஆண்டவர். இப்போ ஆண்டவர் அந்த கதவை திறந்துட்டார். இப்போ யோனா கூட கீழ்ப்படியாமல் நினிவேக்கு போவதுக்கு தர்சீஸுக்கு போகிறான். இவனை திசை திருப்பி கொண்டு வரணும். இந்த ஆண்டவர் ஒரு கெட்ட பழக்கமோ அல்லது நல்ல பழக்கமோ 2 எடுத்துக்கலாம். யாரை இந்த வேலைக்கு நியமித்தாரோ அவனை வச்சு தான் அந்த வேலையை செய்வார். ஆல்டர்னேட்டிவ் ஆள் வந்து வைக்கிறதே இல்லைங்க. அவன் கீழ்ப்படியாமல் சரி, முட்டாளாக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு உதவாலும் சரி, வேறு ஆளை கொண்டு தாங்க வைக்க மாட்டார். நான் உன்னையத்தான் நியமிச்சிருக்கேன், நீ தான்டா செய்யணும். யோனா இல்லாட்டி வேறு யோனா கிடைக்கும்னு நினச்சிருக்கலாம்ல. இந்த போய் போகிறான் வேற ஒருத்தனை கூப்பிட்டு, யோனா ஜானை கூட கூப்பிட்டு, ஜானு நீ போப்பா நினைவேக்குன்னு சொல்ல மாட்டார். எப்படியும் எவரை அழைத்தாரோ அந்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளை. கைகளை தட்டி. இப்போ இவனை போகிறான், கப்பலில் போகும்போது இந்த கப்பலை ஏதாவது பண்ணி விடணும். உடனே ஸ்டோர் ரூமு இந்த குடனை திறக்கிறாங்க. திறந்த உடனே முதல்ல அக்னி வந்துச்சு. சுவாமி என்னை அழைத்தீர்களா? உன்னை அழைக்கவில்லை. 2வது தண்ணீர் வந்துச்சு. சுவாமி என்னை அழைத்தீர்களா? நீ தேவையில்லை. புயல் வந்துச்சு. என்னை அழைத்தீர்களா? இல்லை. காற்று வந்துச்சு. என்னை அழைத்தீர்களா? முன்னைத்தான் அழைத்தேன். என் காரியமாக இந்த வேலையை அப்படி அந்த காற்று அப்படியா? நன்மையாய் போக வேண்டுமா தீமையாய் போக வேண்டுமா கேட்குறது. ஒரே காற்று 2 கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்க. நன்மைக்காக போக வேண்டுமா தீமைக்காக போக வேண்டுமா? ஒன்றில் கிருபையாகவும் மற்றொன்று இந்த பூமிக்கு உபயோகமாகவும் மற்றொன்று இந்த பூமிக்கு தண்டனையாகவும் அவைகளை அவர் வரவிடுகிறார். கிருபையாகவும் பூமிக்கு உபயோகமாகவும் மற்றொன்று தண்டனையாக அவைகளை அவர் வரவிட. தென்றல் காற்று அடித்தா நமக்கு இஷ்டம். மெரினா கடற்கரைக்கு எதுக்கு போகிறோம்? காற்று வாங்க போனேன். அங்கே போய் காற்று வாங்குறான். அதே சுனாமியாக வந்துச்சுன்னா உட்காந்துருப்பானா? அப்போ அது ஒரே காற்று 2 வித வேலையை செய்யுது. அப்போ இதுக்கு முன்னாடி எங்கேயே போயிருக்கிறேன். எங்கே? பார்வோன் தன் பணத்திமிரினாலே அகம்பாவத்தினாலே உம்முடைய ஜனங்களை அடிமையாய் வைத்து உம்முடைய தாசனாகி மோசே சொன்னபோது விட வேண்டாம் என்று சொன்ன பொழுது நீர் என்னைத்தான் அனுப்பினீர். நான் தான் கொடி தவளைகளை கொட்டினேன், அவன் தேசத்தை மூடினேன், வெட்டுக்கிளைகளை பவுஞ்சாக கொண்டு போய் கொட்டினேன். அதே மாதிரி உன் ஜனங்கள் கறி திங்கணும்னு ஆசைப்பட்டு வழியிலேயே முறுமுறுத்த பொழுது காடைகளை கொண்டு போய் கொட்ட சொன்னேன். என்னைத்தான் வீச பண்ணினேன், செங்கடலை 2ஆக பிளந்து போட்டேன். அப்படியா? உபயோகமாகவும் போயிருக்கிறேன்,
தண்டனையாக போயிருக்க. அப்போ இப்போ எங்கே போனோம்? ஒன்றையில் ஒரு பய கீழ்ப்படியாமல் போகிறான். எங்கே? தர்சீஸுக்கு கப்பலில் போகிறான். அந்த கடலை ஒரு உலுக்கி கப்பலையும் உலுக்கிட்டு வந்துருந்தார். சரி, நல்லது சுவாமின்னு புறப்பட்டு போயிடுச்சு. கீழ்ப்படியாதவன் எங்கே இருந்தாலும் ஆட்டம் கண்டுரும். வீட்டில் இருந்தாலும் சரி, சபைக்குள்ளே இருந்தாலும் சரி, சபையை ஆட்டம் கண்டுரும். அது பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ஆட்டம் கண்டுரும். இப்போ இந்த கீழ்ப்படியாத பெயர் இந்த கப்பலில் இந்த சரக்கெல்லாம் காலி ஆகிடுச்சுங்க, எம்டி ஆயிடுச்சு, தூக்கி போட்டாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத எந்த வீட்டில் இருந்தாலும் அத்தனாசம் குட்டிச்சவர். ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படியாட்டி உன் சரக்கெல்லாம் காலி ஆயிரும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பாவமே எப்பொழுது வந்தது தெரியுமா? கீழ்ப்படியாமையினாலே தான் பாவம் வந்தது. இந்த அழிவது தான் வந்தது. கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆசீர்வாதம். இப்போ கீழ்ப்படியானால கப்பல் இந்த சரக்கெல்லாம் விட்டு கப்பல் ஆடுது, கடல் கொந்தளிக்கிறது. இப்போ அப்பவும் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேங்க, என்னை கரையில் கொண்டு விட்டீங்கன்னா உங்கள் கப்பலெல்லாம் கொந்தளிப்புன்று சொல்ல மாட்டேங்கிறான். சீட்டு போட்டார்கள். சீட்டு போட்டால் பேர் யார் பேருக்கு சீட்டு விழுந்துச்சு? சீட்டோ யோனாவின் பேருக்கு விழுந்தது. நான் நிறைய பிரசங்கத்தில் இந்த வசனம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். யோனா என்றால் புறா என்ற அர்த்தம். யோனா என்றால் புறா என்ற அர்த்தம். புறாவுக்கு கூட 3 குணலட்சணம் உண்டு. ஒன்று, சுத்தமான தண்ணீரை குடிக்கும். இரண்டாவது, எல்லா பறவைகளுக்கும் எல்லா ஜீவராசிலும் பித்தப்பை, இந்த கசப்பு இருக்கு, அது கசப்பு அதுக்கு இல்லை. மூன்றாவது, ஒரு செய்தியை காலில் கட்டி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு வா என்று சொன்னால் கொடுத்து விட்டு வரும். சரியாக கீழ்ப்படியும். ஒரு புறா, ஒரு தீர்க்கதரிசிக்கு 3 குணலட்சணம் இருக்க வேண்டும். ஒன்று கீழ்ப்படிதல், இரண்டாவது ஒப்புவிக்கப்பட்ட வாழ்வு. யாருக்கு சேவகம் பண்ணுகிறதாக தன்னை ஒப்பு கொடுத்தானோ மரணமே வந்தால் அவருக்கு சேவகம் பண்ண வேண்டும். மூன்றாவது கம்பீரமான குரல். கேபி சுந்தரபாள் மாதிரி வெங்கல தொண்டை இல்லை, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லா என்று சொல்லுகிற அந்த ஆற்றல். புறாவுன்னு பெயர் வச்சுட்டான், அவனுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. தீர்க்கதரிசி ஆகிய யோனா இந்த 3 குணலட்சணமும் இல்லை. நாத்தானுக்கு இருந்தது. தாவீதின் அரண்மனையிலேயே போய் அவனுக்கு முன்னாடி நின்று ஒரு குட்டி கதையை சொல்லி, சம்பவத்தை சொல்லி, அவன் வாயிலிருந்த ஜட்ஜ்மெண்ட்டை பிடுங்கி, அவனுடைய அந்த துஷ்டன் யார், அவன் நீதான் அப்படின்னு சொல்லி தாவீது மட்டும் நினச்சிருந்தா யாரங்கே இவன் தலையை விட்டு போடுன்னு சொல்லிக்கலாம். உள்ளதை உள்ளதென்று இல்லாதென்றும் சொல்லுகிற ஆற்றல். ஒப்புவிக்கப்பட்ட வாழ்வு, கீழ்ப்படுதல். சாமுவேலுக்கு இருந்தது. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாத்தானுக்கு இருந்தது கம்பீரமான குரல். யாராவது சொல்ல முடியுமா? மாதம் தீர்க்க தரிசனம் சொல்கிற தீர்க்க தரிசிகள் வந்திருக்காங்க. அரசியலை பற்றி அடுத்த வாரத்தில் என்ன நடக்கும் அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறது. அதுக்கு ஒரு கூட்டம் போகுது. நம்ம வாழ்க்கையில் தேவன் சொல்வதை மட்டும்தான் சொல்ல வேண்டும். கைகளை தட்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே இருக்கக்கூடாது. கடைசியில் திருப்பி கொண்டு வந்து கடலில் போட்டால் கடல் ஜெபம் பண்ணுது. ஐயையோ இந்த கீழ்ப்படியதை போய் என்கிட்ட வேண்டாம், நான் கொந்தளிச்சிருவேன் அப்படிங்குது. அப்போ ஒன்று என்ன செஞ்சார்? கடல் ஜெபம் பண்ணியிருக்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்கிட்ட போட்டாதீங்க, ஒரு பெரிய மீனை கூப்பிட்டு, மீனே இவன் 3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க, ஜீரணிச்சிராத. என்ன சொன்னார்? ஜீரணிச்சிராத அப்படின்னாரு. மீன் ஜெபம் பண்ணுதான். ஒரு ஜீரணிக்காத பொருள் வயிற்றில் கடந்து கடமுடன் உருண்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருக்குமா ஐயா? அது கூட ஜெபம் பண்ணிச்சு. ஆண்டவரே இந்த கீழ்ப்படியாத பயில சீக்கிரம் வெளியேற்றுங்க அப்படின்னோடனே அப்பவும் கடலில் சொல்லுதான், ஆர்கியூ பண்ணுதான், எனக்கிட்ட வெளியேற்றக்கூடாது, கரையில் போய் தான் கூப்பிட்டணும். இந்த கீழ்ப்படியாதவன் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. மீனுக்கு கட்டளை இட்டார். 3 நாளைக்கு அந்த உள்ளே இருக்குதா. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. அவன் அந்த மீனின் வயிற்றை ஒரு ஜெப வீடாக மாற்றினான். அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அப்போ தான் மனம் திரும்புது. நெருக்கப்படும் பொழுது தான் மனம் திரும்புதல் வருகிறது. அவன் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரனை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார் என்று சொல்லுகிறான். போனான், கரையில் போன பிறகு அதுக்கு பிறகு நினைவுக்கு போன கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவருக்கு ஆயுதம் இருக்குது. அது பண்டக சாலை. என்னது? கொடோன். இந்த கொடோனில் 5 பஞ்சபூதங்களையும் வைத்திருக்கிறார்.
இந்த ஜனம் என்னைக்கு ஜனத்துக்கு உபயோகமாக அனுப்ப வேண்டுமா உபயோகம் அனுப்புகிறாரு, பூமிக்கு உபயோகமாக இருக்கணுமா அனுப்புகிறாரு, மற்றொன்று எப்படி அனுப்புகிறாரு, தண்டனையாக அனுப்புகிறார். சரி, உள்ளங்கால் வைக்கும் தேசத்தை தருவார், சத்துருங்கள் உள்ளங்கால் சாம்பலாக இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணி கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய சத்துருக்களை நம்முடைய காலங்களில் சாம்பலாய் போடுவார். இந்த தேசத்தை சுதந்திரிக்க 3 காரியம் வேண்டும். ஒன்று விசுவாசம், இரண்டாவது ஜெபமும் துதியும், மூன்றாவது உண்மை. தேவன் உண்டென்றும் அவர் நம்பர்களுக்கு பிரத்யட்சமாக பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தில் வராத யாவும் பாவமே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் அதை செய்கிறவர். விசுவாசம் இல்லாமல் இதோ தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம். இரண்டாவது ஜெபம் இருக்கணும். பிரார்த்தனையை போல சக்தியான இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஜெபம். அடுத்து துதி. எல்லாவற்றையும் துதிக்கணும். கர்த்தரை துதிக்கணும். துதிச்சு எத்தனை வெற்றி பெற்றிருக்காங்க. யோசேப்பு துதித்தான். எரியோ உடைக்கும் போது யார்? யோசுவாவும் அப்படி ஜனங்களும் துதித்தார்கள். பவுலும் சீலாவும் துதித்தார்கள். சங்கிலிகள் உடைந்தது. துதி இருக்கணும். ஆடுறதில்லை துதி, பாடுறதில்லை துதி. இதயத்திலிருந்து பிறக்கும் கர்த்தரை போற்றுகிற சத்தம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதயத்திலிருந்து பிறக்கும் சத்தம். அடுத்து உண்மை. நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் ஊழியத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிற உண்மை. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறது. இது இருந்தால் நம்ம கால் வைக்கும் தேசத்தை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக கொடுப்பார். உள்ளங்காலங்களில் சத்துருக்களை சாம்பலாய் நிறுத்துவார். நீங்கள் விரும்புவதெல்லாம் வரும். கண்களை மூடுவோமா? நான் ஜெபம் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ் நே. தாவே தாழ்மையாக தேரோ பாத சண்ட நீட ஆவலாக வந்தே நல்ல இயேசுவே. ஓமை தேடி தேடி தரிசிக்கவே வந்தே. ஓமை தேடி ஓமை தேடி தரிசிக்கவே வந்தே. Holy Spirit. வல்ல கர்த்தாவினுடைய தூய என்னுடைய ஞான
துதிங்க துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முழங்கால் படிட்டு முழங்கால் படிட்டு கண்களை மூடி, முடிந்தால் முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கண்களை மூடி ஒரு மனதோடு ஆண்டவர் ஆராதிங்க. என் பேராச்ச நெய்யை கேளும் ஆதியாந்த பணிவாய் கெஞ்சும் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஓமுடைய பிள்ளையாய் ஓமை தேடி ஓமை தேடி தரிசிக்கவே வந்தேன். ஓமை தேடி ஓமை தேடி தரிசிக்கவே எல்லாம் துதிங்க துதிங்க. Holy Spirit, Hallelujah, Hallelujah. தேவனுடைய மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் இயேசு சுவாமி, ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி தகப்பனே, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. உள்ளங்கால் வைக்கும் தேசம் எல்லாம் உங்களுடையதாகும் என்று சொன்னீர். உன் சத்துருக்கள் உள்ளங்காலில் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சொன்னீர். தேசத்தை சுதந்திரிக்க நாங்கள் எங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வசனங்களை கேட்டு யாரெல்லாம் திருச்சமத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதியும். விரும்புகிறது வரட்டும். என் பிள்ளைகள் இருதயங்கள் இருக்கிற வேண்டுதலுக்கு பதில் தரும். அற்புதத்தை செய்யும். சாத்தான் வல்லமை நிர்மூலமாகட்டும். பயந்தது நடக்கக்கூடாது. விரும்பினது வரட்டும். சத்துரு நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும். தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு ரத்தத்தை பூசிக்கொள்கிறோம். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுக்கு துதிகரமே செலுத்துகிறேன். சகல நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் சமூகம் முன்னும் இருந்து காத்துக்கொள்ளட்டும். இப்பொழுதும் வீட்டு வாசலை போய் திறப்பார்கள். இவ்வளவு நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும் இயேசு சுவாமி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான்
நம்பும் புகலிடமே